வணக்கம். கதைப்போம் சிரிப்போம். ஒரு பேஷண்ட் வேகமா ஒரு டாக்டர் கிட்ட ஓடி வந்து, டாக்டர் டாக்டர் எனக்கும் அந்த வைரஸ் வந்துடுச்சு போல, அதுல இருந்து என்ன காப்பாத்துங்க அப்படின்னு கத்துனா. டாக்டர் உடனே, பதட்டப்படாதீங்க, முதல்ல அந்த மாஸ்க் எடுத்து மாட்டிக்கங்க, ரிலாக்ஸா உட்காருங்க, இப்ப டீடைலா சொல்லுங்கன்னு சொன்னாரு. டீடைலாவா டாக்டர்? காலையில பிரேக்ஃபாஸ்ட் பொங்கல் வித் தேங்காய் சட்னி சாப்பிட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி உட்காந்துட்டு இருந்தேனா அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே அந்த டாக்டர் சொன்னாரு, இவ்வளோ டீடைல் எல்லாம் தேவையில்ல, மெயினா என்ன ஆச்சுன்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. காலையில சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தேனா, அப்போ அந்த காய்கறிக்காரன் காலிங் பெல் அடிச்சு ஃபோனில் ஆர்டர் பண்ணியிருந்த காய்கறி எல்லாம் கொடுத்தானா. நானும் போய் அவன் கையை தொட்டு அந்த காய்கறி எல்லாம் வாங்கிட்டேன். அவனுக்கு ஏதோ வைரஸ் தொத்து இருந்திருக்கு போல இருக்கு, அது எனக்கும் ஒட்டிக்கிச்சு டாக்டர். கொஞ்ச நேரத்தில் எனக்கு தொண்டையெல்லாம் வறண்டு போய் தண்ணி குடிக்கணும் போலவே இருக்கு, கண்ணெல்லாம் லேசாக மேலே கொண்டு போய் சொருகிற மாதிரியே இருக்கு அப்படின்னு அடுக்கிக்கிட்டே போனவனை டாக்டர் தடுத்து நிறுத்தி, இதுக்கு மேலே நான் கேட்குறேன், அந்த சிம்டம்ஸ்லாம் இருக்கான்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாராம். சரி சொல்லுங்க டாக்டர் அப்படின்னு அவன் கேட்க, தலை லேசாக சுத்துற மாதிரி இருக்கா? ஆமா டாக்டர். சட்டையெல்லாம் கழட்டி போட்டு அப்படியே மட்ட மல்லாக்க சோஃபால சாஞ்சு தூங்கணும் போல இருக்கா? ஐயோ ஆமா டாக்டர், அப்படியே கரெக்டாக சொல்றீங்களே. அப்புறம் லேசா வயித்த பெசைற மாதிரி இருக்கா? டாக்டர் நீங்க கடவுள் மாதிரி எல்லாத்தையும் அப்படியே போட்டு புட்டு புட்டு வைக்கிறீங்களே அப்படின்னு சொன்னான். சாரிப்பா, இதுக்கு என்கிட்ட எந்த வைத்தியமும் இல்லை அப்படின்னு சொன்னாரு டாக்டர். ஏன் டாக்டர் அப்படின்னு அவன் கேட்க, இந்த சிம்டம்ஸ்லாம் எனக்கு இருக்குன்னு அவர் சொல்ல, ஐயோ அப்ப அந்த வைரஸ் தொத்து உங்களுக்கு வந்துருச்சா அப்படின்னு இவன் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையா, எங்க வீட்லயும் அதே பொங்கல் தான் சாப்பிட்டேன் அப்படின்னு டாக்டர் சொன்னாராம். பொங்கல் ஒரு ஸ்லீப்பிங் டோஸ் மாதிரின்னு அவனுக்கு தெரியாது போல இருக்கு பாவம்.